கோடை வெயில் கொளுத்தும் ஏப்ரல் மாதத்தில் ஏன் மழை பெய்கிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் விளக்கமளித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் சடையாண்டி அவரோடு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் கனமழை, குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மழையினுடைய அளவு தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அக்டோபர் நவம்பர் மாசத்திலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பெரும்பாலும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும். நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் அப்பதான் வரும். ஜூன் மாதம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தென்மேற்கு பருவமழை காலம் இருக்கும். அந்த தென்மேற்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு காற்று கிழக்கிலிருந்து மேற்காக மாறும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பருவகாலம் துவங்கும். ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மாதத்து வாக்கில் நமக்கு இந்த தென்னிந்திய தீபகற்பத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், மேற்கு கரையோர பகுதிகளில் படிப்படியாக காற்றின் திசை மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த திசைக்கு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த காற்று முறிவின் காரணமாக நம்ம இந்த இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழையை பார்ப்போம். அதுதான் இப்போ திரும்பவும் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியும் இருக்கு. அதன் காரணமாக ஈரப்பதம், வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிழக்கிலிருந்து மேற்காக செலுத்தப்படுகிறது. அதன் காரணமாக நம்ம பரவலா நாளையிலிருந்து ஒரு 3-4 தினங்களுக்கு உட்புற தமிழகம், தென் தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், உட்புற கர்நாடக பகுதிகளில் பரவலா நம்ம மழை பார்க்கலாம்.